லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சுமார் 424 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி சென்னை பல்கலைக்கழகத்தின் 37 வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. இதனால் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊதியம் கூட வழங்க முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையிலான குழு நிர்வகித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகம் வருமான வரியை முறையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அதன்படி 424 கோடியே 67,56,780 ரூபாய் வருமான வரி நிலுவைத் தொகை செலுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த வரியை வசூலிக்கும் முனைப்பில் பாரத ஸ்டேட் வங்கியில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு இருக்கும் 37 கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. இந்த கணக்குகளை முடக்கும்படி வருமான வரித்துறை பாரத ஸ்டேட் வங்கிக்கு எழுதிய கடிதத்தின் நகல் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படும் நிதியில் குறிப்பிட்ட தொகையை வருமான வரியாக செலுத்த வேண்டும். கடந்த 2017-18 நிதியாண்டு முதல் 2020-21 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் செலுத்த வேண்டிய 424 கோடி ரூபாய் வருமான வரியை சென்னை பல்கலைக்கழகம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த வரியை செலுத்த வருமான வரித்துறை சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அவகாசம் வழங்கியும் அதனை செலுத்தாமல் தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. வருமான வரித்துறை சார்பில் 3 முறை சென்னை பல்கலைக்கழகத்திற்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியும் அதற்கு உரிய வகையில் விளக்கத்தை சென்னை பல்கலைக்கழகம் அளிக்கவில்லை என்றும் தெரிகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு இறுதியில் 3வது முறையாக வருமான வரித்துறை சார்பில் அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துக்கும் உரிய வகையில் விளக்கம் அளிக்கப்படாததால் தான் வருமான வரித்துறை அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வங்கி கணக்குகள் மூலமாகத்தான் பல்கலைக்கழகத்தின் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் பணியாற்றும் 200 பேராசிரியர்கள் மற்றும் கற்பித்தல் பணியில் இல்லாத 400 பணியாளர்களுக்கு ஊதியமும் 1400 நபர்களுக்கு ஓய்வூதியமும் இந்த வங்கி கணக்குகள் மூலமாகவே வழங்கப்பட்டு வந்தது. பல்கலைக்கழகத்தின் மின் கட்டணம், பெட்ரோல் நிரப்புதல் போன்றவற்றிற்கும் வங்கி கணக்கு தேவையாக இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தை நடத்த ஒவ்வொரு மாதமும் சுமார் 20 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. தற்போது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் இந்த பண பரிவர்த்தனைகள் எதையுமே பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் தமிழகத்தின் பழமையான பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு தகுந்த உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.